கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 2 நாளாகமும் 18வது அதிகாரம் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த 2 நாளாகவும் 18வது அதிகாரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் என்ன செஞ்சாங்கன்னா, கீலேயாத்தின் மேலே யுத்தம் பண்ணுவதுக்கு என்ன செஞ்சாங்க, போனாங்க. 2 பேரும். ஒரு யூதா ராஜா இஸ்ரேல் ராஜாவை பார்க்க வரும்போது, இஸ்ரேல் ராஜா நம்ம கீலேயாத்தின் மேலே யுத்தத்துக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. அப்படி கூப்பிடும்போது அவரு சொல்றாரு, நீர் தான் என்னுடைய ஜனம் உம்முடைய ஜனம்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவரோட சேர்ந்து யுதா ராஜா என்ன செய்றாரு, இஸ்ரேல் ராஜாவோட யுத்தத்துக்கு போறாரு. அப்படி போறது நம்ம பார்த்தோம். அங்க போறதுனால என்ன செஞ்சாங்கன்னா, இது கர்த்தருடைய பார்வைக்கு பிடிக்கல. ஏன்னா இவர் யோசபாத் கர்த்தரோடு இருக்கிறாரு, இஸ்ரேல் ராஜா கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யுத்தத்துக்கு போறதுக்கு யோசபாத் என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார்கிட்டயாவது கேட்டுட்டு போலான்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகிட்ட கேட்கறாங்க. அப்போ இஸ்ரேல் ராஜா சொல்ற தீர்க்கதரிசி யோசபாத்துக்கு சரியா வரல. அதனால வேற யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது இஸ்ரேல் ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, மிகையான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொல்றாரு. உடனே மிகையா தீர்க்கதரிசி கூப்பிட சொல்லி யுதா ராஜாவாகி யோசபாத் சொல்றாரு. சொன்ன உடனே இஸ்ரேல் ராஜா என்ன செய்றாரு, ஆள் அனுப்பி அந்த மிகையாவை வர சொல்றாரு. அப்ப மேகாட்ட யுத்தத்துக்கு போகலாமா, கீலேயாத்தின் மேல் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் ராஜா கேட்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, நான் எத்தனை நேரம் உன்கிட்ட சொல்றேன், என்கிட்ட உண்மையை அன்று பொய் சொல்லக்கூடாது, எத்தனை நேரம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரேல் ராஜா அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீர் போகும், ஆனா போகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலைகளில் சிதறப்பட்டதை நினைச்சிறேன் நான் காண்கிறேங்கிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலையில் சிதறப்பட்டதை காண்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, மேய்ப்பன் இப்ப யாரு, இஸ்ரேல் ராஜா யாரு, ஆகாப்பு இருக்கிறாரு. அப்ப அந்த ஆகாப்பு மரித்து போயிட்டா ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவருதான் ஒரு மேய்ப்பனை போல. அப்ப அவர் இல்லை அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க, சிதறப்பட்ட நிலைமையிலதான் போகணும். அதனாலதான் சொல்றாரு, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல மலையில சிதறப்பட்டதை நான் காண்கிறேன்னு சொல்றாரு. சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன செய்யல, எஜமான் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு எஜமான் இல்லை. அவர் சொன்ன உடனே அவரவர்கள் தம் வீட்டிற்கு என்ன செய்வாங்க, சமாதானத்தோட திரும்ப கடவன் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப இஸ்ரேல் ராஜா என்ன செய்றாரு, யோசபாத் சொல்றாரு, நான் சொன்னலாம் இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்றவன்னு சொல்லி நான் உம்மோடு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாவாகி ஆகாப்பு யூதா ராஜாவாகிய யோசபாத்திட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப அந்த மேகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு, கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனைகள் எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிக்கிறதை காண்கிறேங்கிறார். ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்ட்டு திரும்ப அவர் சொல்றாருல, இவர் தீமைதான் எனக்கு பேசுவாருன்னு சொல்றாருல, அதனால சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, கர்த்தர் தம்முடைய சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனத்தினெல்லாம் அவர் வலது பக்கத்துல இடது பக்கத்துல தூதர்கள் பரமசேனம் நிக்கிறத நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் பரலோகத்துல எங்க சிங்காசனத்துல இருப்பாரு. அதை சுற்றி 24 மூப்பர்கள் சிங்காசனம் ஊட்டி இருப்பார்கள் சொல்லி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போலதான் அவர் சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் ராஜா ஆகாப்பு இப்போ இதை யாரு, ஆனான்னு இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, மிகாயா கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்படி சொல்லும்போது, அப்போ கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தின் மேல ராமத்திரி, ஏன்னா அவர் கர்த்தர் நம்ப மாட்டேக்காருல, அதனால அவர் அழிக்கணும். அதுக்காக மட்டும்தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இப்போ கள்ள தீர்க்கதரிசனம் யாராவது சொன்னாதான் என்ன செய்வாங்க, போக முடியாங்க. ஆனா மிகாயா உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, மற்றவங்க எல்லாம் பொய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுனால இப்ப ஆகாப் என்ன செய்யறான், ராமத்தின் போய் நான் விழும்படிக்கு கத்து சொல்றாரு. இஸ்ரேல் ராஜா கிளையத்து ராமத்துல போய் விழும்படிக்கு அவனுக்கு யாரு அவனுக்கு போதனை செய்வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும்போது ஒரு ஆவி என்ன செய்யுது, இஸ்ரேலியனா கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுது, நான் ஆகாப்பு கிளையத்தின் மேல என்ன செய்வேன், போக முடியாது செய்யறதுக்கு நான் அவனுக்கு போதனை செய்வேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா கர்த்தர் கேட்கறாரு, அவனுக்கு ஆகாப்புக்கு போதனை செய்யக்கூடிய யார் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆவி மட்டும் புறப்பட்டு சொல்லுது, கர்த்தருக்கு முன்பா நின்று சொல்லுது, நான் என்ன செய்து அவனுக்கு போதனை செய்வேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவன் எதுவுமே கேட்க மாட்டான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டான். அதனால அவன் யுத்தத்துக்கு போக வச்சு அழிக்கணும். அதனால
அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஆவி வந்து புறப்பட்டு வந்து சொல்லுது, நான் வந்து அவனுக்கு போதனை செய்வேன்னு சொல்லு. அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, எதனால நீ அவனுக்கு எப்படி நீ போதகம் பண்ணுவான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அந்த ஆவி சொல்லுது, நான் தீர்க்கதரிசனி எல்லாரும் வாயிலும் என்ன செய்வேன், பொய்யின் ஆவியா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படி நான் என்ன செய்வேன், பொய்யின் ஆவியாக இருப்பேன். அதற்கு அவர் சொல்றார், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஏன்னா கர்த்தர் நம்பாததுனால பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி அவனை கிளியாத்துக்கு போக வச்சு அவனை மறிக்க வைக்கணும். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, யாரு போதனை செய்வான்னு சொல்லும் போது ஒரு ஆவி எழும்பு, நான் அவனுக்கு போதனை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதன்படியாக தான் இப்ப என்ன செய்யுதுன்னா, எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்ல வராங்க. 400 பேர் தீர்க்க தரிசனம் சொல்ல வராங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஒரே திடீர் யுத்தத்துக்கு போறோம், நெருப்பிழப்பீரு அப்படி இப்படின்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க, பொய் சொல்ல தீர்க்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்போ அதுக்கு அர்த்தத்தை வந்து மிகாயா வந்து என்ன சொல்றாரு அப்படி சொன்ன உடனே சிதேக்கியானா யாருன்னா கெனானின் குமாராகிய சிதேக்கியா என்ன செய்யறான், மிகா கிட்ட வந்து சொல்றான், மிகாவை கண்டத்துல அடிக்கிறான். ஏன்னா சிதேக்கியா ஒரு தீர்க்கதரிசி. அப்ப சிதேக்கியாவுக்கு வந்து கர்த்தர் எல்லாம் வெளிப்பாடு கொடுப்பாரு. ஆனா இப்ப அவன் வாயிலேயே என்ன செய்யுது, பொய்யனாவே இறங்கிடுச்சு. அதனால அவனும் பொய் சொல்லிட்டான். அதனாலதான் இப்போ மிகையா வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொன்னோன்னு சிதைக்கியா வந்து கோபத்துல அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான்னா, கர்த்தருடைய ஆவி என்னை விட்டு ஒன்னிடத்துல எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய அடிக்கிறான். என்ன போய் தீர்க்க சொல்றான், உண்மையான தீர்க்க தரிசனம் சொல்றான். அப்ப எந்த வழியா என்னிடத்துல உள்ள தீர்க்கதரிசனாவி உன்னிடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டோடனே அதுக்கு மிகையா சொல்றான், நீ ஒழித்து கொள்ள உள்ளறையில நீ பதுங்குவல்ல, அந்த நேரத்துல நீ காண்பா அப்படின்னு சொல்றான். ஒழித்து கொள்ள உள்ளறையில் ஒதுங்கும் போது நீ அதை காண்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பொழுது எஸ்லேன் ராஜா மிகையாவை என்ன செய்றான், பிடித்து அவனை என்ன செய்றான், பட்டணத்து தலைவனாகிய ஆமோன் இடத்துக்கும் ராஜகுமாரனாகிய யோவாசு இடத்துக்கும் நீங்க திரும்ப கொண்டு போய் அவனை என்ன செய்யுங்க, சிறைச்சாலையில வைத்து சமாதானத்துடன் திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்து தண்ணீரையும் நீங்க சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாருன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ராஜா சொன்னாருன்னு சொல்லி சொல்றான். அதன்படியாக ஏன்னா இஸ்ரேல் ராஜா என்ன செய்யறான், மிக பிடிச்சு பட்டணத்து தலைநகர் ஆமோன் இடத்திற்கும் ராஜகுமார யோகாச இடத்துக்கு தான் கொண்டு போய் சிறைச்சல்ல அடிச்சு அவனுக்கு இடுக்கத்தின் அப்பம் இடுக்கத்தின் தண்ணீரை சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே மிகையா சொல்றான், நீ சமாதானத்தோட திரும்பி வந்தாதானே அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான், நான் சமாதானத்துக்கு திரும்பி வர மூலமும் அவனுக்கு இடுக்கத்தில் அப்ப தண்ணீரை கொடுக்க சொல்லுங்க என்று சொல்றான்ல. அதனால இப்ப மிகையா சொல்றான், நீ சமாதானத்துக்கு திரும்பி வந்தாதானே கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லைன்னு பேசினதில்லை நீ நினைப்பேரு அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்க அப்படின்னு சொல்றான். கேளுங்க ஜனங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்க. நான் எப்படி சொல்றேன், இவர் இப்படி சொல்றாரு, அதனால ஜனங்களே நீங்க இதை கேளுங்க அப்படின்னு சொல்லி மிகையா சொல்றான். இப்ப இஸ்ரேல் ராஜாவும் யூதான் ராஜாவாகி யோசபாத் இப்ப என்ன செய்யறா, கிளியாத்துல எல்லாம் ராமத்துக்கு என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு கிளம்பி போயாச்சு. இப்ப இஸ்ரேல் ராஜா என்ன செய்யறான், இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு பக்கம் என்ன செய்யுது, உனக்கு பயம் இருக்குது. பயத்தினால யோசபாத்து யூதா ராஜாவாகிய யோசபாத்தை பார்த்து இஸ்ரேல் ராஜாவாகி ஆகாப் சொல்றாரு, நான் வேஷ மாதிரி என்ன செய்ய யுத்தத்துல பிரவேசிப்பேன், வேஷ மாதிரி வரேன், நீர் வந்து என்ன செய்ய ராஜவஸ்திரம் தரித்திரும் அப்படிங்கிறார். ஏன்னா இவரும் ராஜவஸ்திரம் தரிக்கணும், அவரும் ராஜவஸ்திரம் தரிக்கணும். ஆனா அவரு சொல்றாரு, நாங்க வேஷ மாதிரி நாங்க என்ன செய்வோம், வருவோம், வஸ்திரம் தரிப்போம் அப்படின்னு சொல்றான். உடனே இப்ப யோசபாத் என்ன ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறாரு. இஸ்ரேல் ராஜா ஆகாப்பு என்ன செய்றாரு, வேஷம் மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த சமயத்துல சீரியா ராஜா என்ன திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம அந்த ரதங்களின் தலைவர்கிட்ட பார்த்து என்ன சொல்லிருக்காங்க, நீங்கள் சிறியோரோட பெரியோரோட யார்கிட்ட என்ன செய்யறான், யுத்தம் பண்ண வேண்டாம், இஸ்ரேல் ராஜா ஒரு இடத்துல மாத்திரம் என்ன செய்யுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீரியா ராஜாவை பெனதாத்தி என்ன செய்யறான், அவனுக்கு கட்டளையிட்டு இருப்பான். அப்படி கட்டளையிட்டு இருந்ததுன்னா இப்ப ரதங்களின் தலைவர்கள் என்ன செய்வாங்க, யோசபாத்து மட்டும் என்ன செய்யறான், ராஜவஸ்திரம் தடுத்திருக்கிறாரு. ஆகாப்பு வந்து ராஜவஸ்திரம் தரிக்காததுனால அப்ப இவருதான் ராஜா, இஸ்ரேல் ராஜா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்றாங்க, அவர் மேல என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ண போறாங்க. அப்ப
ராணுவத்துல யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்து என்ன செய்யறான்னா கூக்கர்லிட்டு தான். ஏன்னா இஸ்ரேல் ராஜாட்ட மட்டும் யுத்தம் பண்ணுங்க, சிறியர் பெரியவர்கிட்ட யுத்தம் பண்ணாதுங்கன்னு சொன்ன உடனே இப்ப இவன் ராஜ வஸ்திரம் தரிச்சு விட்டு இருந்தானே இவங்கிட்ட எல்லாம் யுத்தத்துக்கு போன உடனே இப்ப யோசபாத்து என்ன செய்யறான், கூக்கலிட ஆரம்பிச்சிட்டான். கூக்கல் இட்ட உடனே காரணம் என்ன செய்யறா, கர்த்தர் அவனோட என்ன செய்யறாரு, அனுசரியா இருக்கிறாரு. கர்த்தர் அவனோட அனுசரியா இருந்ததுனால அவன் என்ன செய்யறான், கூக்கலிட ஆரம்பிச்சான். அதனால கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவனை என்ன செஞ்சாரு, விலைக்கு பாதுகாத்தாரு. இப்ப வந்து இஸ்ரேல் ராஜா அவர் அந்த கூக்குரல் சத்தம் போட்டோன்னே இப்ப இது வந்து இஸ்ரேல் ராஜா அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ வீரர்கள் என்ன செஞ்சாங்க, சிறிய ராணுவ தலைவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இப்ப என்ன செய்றாங்கன்னா, யோசபாத்தோட யுத்தத்துக்கு போகாதபடிக்கு விலகி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறான், திடீர்னு நினையாதபடிக்கு ஒரு வில்லை என்ன செய்தான், ஏறான். அந்த வில்லை எய்யும் போது அந்த வில்லு என்ன செய்யணும், கரெக்டா இஸ்ரேலின் ராஜாவுடைய கவசத்தின் கவசத்தின் சந்துக்கள் அண்டில போய் என்ன செய்து பட்டுட்டேன். அப்பொழுது அவர் தன் சாரதியை பார்த்து அந்த ஈட்டி வந்து அவன் மேல வந்து பட்ட உடனே வில்ல எய்யும் போது அது மேல இருந்து எஞ்ச உடனே இப்ப அவனுக்கு காயப்பட்டுட்டு. அதனால இப்ப ஆகாப்பு என்ன செய்யறான், தன்னுடைய சாரதி பார்த்து சொல்றான், நீ திரும்ப என்ன செய்து ராணுவத்துக்கு கப்பலை என்னை கொண்டு போ, எனக்கு என்ன செஞ்சுட்டு காயம் பட்டுட்டு அப்படின்னு சொல்றான். இவன் வேஷ மாதிரி வந்தா நம்ம தப்பிச்சலான்னு பார்த்தான். ஆனா கர்த்தரை அழிக்கிறதுக்கு தானே யுத்தத்துக்கே போக வச்சது, தீர்க்கதரிசிகள் உள்ளத்துல எல்லாம் பொய்யான ஆவியை சொல்ல வச்சு. அதனால இப்ப என்ன செய்யறான், இவன் எப்படிதான் தப்பி வந்தாலும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகுனதுனால கர்த்தர் எந்த வழினாலும் அழிச்சிருவார்ல. அதனால இவன் நம்ம இப்படி இருந்தா தப்பிலாம் நினைச்சான். ஆனா கர்த்தரை விடாதபடிக்கு என்ன செஞ்சாரு, அவன் மேல திடீர்னு வில்லையை வச்சதுனால இப்ப என்ன செய்யறான், அவனுக்கு காயப்பட்டுச்சு. காயப்பட்டனால சாரதி பார்த்து சொல்றான், என்னைய அப்பல கொண்டு போ, எனக்கு காயப்பட்டுட்டு அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே இப்ப அன்றைய தினம் யுத்தம் என்ன செய்து அதிகரிக்குது. இஸ்ரேல் ராஜா என்ன செய்யறான், சிரியருக்கு எதிராக ரதத்தின் சாயங்காலம் மட்டும் என்ன செய்யறான், அனுக்கிறான் சிரியன் ராஜாவுக்கு. ரெண்டு இப்ப யுத்தம் நடந்து சிறிய ராஜாவுக்கும் இஸ்ரேல் ராஜாவுக்கும் என்ன செய்யுது, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நடந்ததுனால இவன் என்ன செய்யறான், அந்த சாயங்காலம் மட்டும் அந்த ரதத்திலே என்ன செய்யறான், நின்று இருக்கான். சூரியன் அஸ்தமிக்கும் போது அவன் என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டான். யாரு, இஸ்ரேல் ராஜாவை ஆகாப்பு என்ன செஞ்சுட்டான், அந்த ரதங்கள் பக்கத்துல என்ன செஞ்சுட்டான், சாயங்காலம் மட்டும் அதுல நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறான், இறந்து போயிட்டான். காயம்பட்டனால அவ்வளவு நெத்தல் பண்ண முடியல, இறந்து போயிட்டான். இப்ப வந்து 19வது அதிகாரம். 19வது அதிகாரம்னா யூதா ராஜாவாகிய யோசபாத் என்ன செய்யறான்னா, எருசலேமில் தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யறான், இப்ப சமாதானமா போயிட்டான், திரும்பி வந்துட்டான். ஏன்னா இப்போ இஸ்ரேல் ராஜாவுக்கு உதவியா போனான், அங்க அவன் செத்து போயிட்டான், இவரோட இருந்தானே இப்ப சமாதானம் தன்னுடைய வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், யூதா ராஜா யோசபாத் வீட்டுக்கு போயிட்டான். இந்த சமயத்துல அந்த 18வது அதிகாரம் வந்து 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1ல இருந்து 35 வரைக்கும் இருக்கு. இப்ப 19வது அதிகாரம் யோசபாத் என்ன வீட்டுக்கு போயிருக்கான். அந்த சமயத்துல அனனின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் என்ன செய்றா, புறப்பட்டு யோசபாத்தை சந்திக்க வரான். எதற்காக அப்படின்னா, இவன் வந்து என்ன செய்றான், யோசபாத்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். ஆனா ஆகாப்பு கர்த்தருக்கு பயந்து நடக்கல. தன்னுடைய மனைவி மூலமா என்ன செய்றான், விக்கிரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். அதனால கர்த்தர் நினைச்ச விக்கிரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, கைவிட்டுட்டாரு. 2வது வந்து 40 என்னும் திராட்சை தோட்டத்தை நாபத்தை கொண்டு போட்டுட்டு என்ன செஞ்சுட்டான், திராட்சை தோட்டத்தை என்ன செஞ்சுட்டா, எடுத்துட்டு வந்த மனைவி மூலமா. இதெல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அதனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, கை விட்டுட்டாரு. ஒண்ணு விக்கிரகம், இன்னொன்னு வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்களை கொண்டுட்டு செஞ்சா எடுத்தாச்சு. இதுல கர்த்தர் அவனை கை விட்டுட்டாரு. இப்ப யோசபாத்து கர்த்தரோட இருக்கிறதுனால கர்த்தர் இருக்கிறவன் நினைச்சிடான். இப்ப அவன் வந்து யோசபாத்து ஆகாப்போட சம்பந்தம் வர கலக்க ஆரம்பிச்சிட்டான். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு எதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவன் ஆகாப்பு என்ன செஞ்சுட்டான், ஆகாப்போடு யோசபாத்து என்ன செஞ்சுட்டான், சம்பந்தம் வேற கலந்துட்டான். அதனாலதான் நீர் என்னோட ஜனம், நான் உங்களுடைய ஜனம், நீர் தான் நான் தான் நீர் அப்படின்னு சொல்லி சொன்னது. இப்ப அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த அனானின் குமாரன் மூலமா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொன்ன சந்திக்க சொல்றாரு யோசபாத்தை நோக்கி, நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவரை நீ சிநேகிக்கலாமாங்கிறார். துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவர்களை சிநேகிக்கலாம். ஏன்னா ஆகாப்பு வந்து என்ன செய்யறான், அவன் வந்து துன்மார்க்கமா இருக்கிறான், கர்த்தரை என்ன செய்யறான், பயக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால அவர் சொல்றாரு, கர்த்தரை பயக்கிறவர்களுக்கு நீ சிநேகிக்கலாமா, இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் என்னது உன்மேல் வர இருந்துச்சு, கர்த்தருடைய கோபம் உண்மையில் வர இருந்துச்சு. ஆனாலும் நீ என்ன செஞ்சுட்டானா, விக்கிரக தோப்புகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டா, தேசத்தை விட்டு அகற்றினா. தேவனை தேட உடைய இருதயத்தின் என்ன செஞ்சுனா, நேராக்கிற விஷயத்தில்
நன்மையான காரியங்கள் மட்டும்தான் உம்மிடத்துல நினைச்சது காணப்பட்டது என்று உண்டு அப்படின்னு சொல்றான். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ துன்மார்க்கனுக்கு துணை நின்றாலும் கர்த்தரை பயக்கிறவர்களுக்கு நீ சிநேகிக்க போனாலும் கர்த்தருடைய கோபம் வர இருந்த காரணத்தினால நீ விக்கிரகங்களை தேசத்தை விட்டு அகற்றினாலும் தேவனை தேட உங்களுடைய இருதயத்தை நேராக்குனபடியினால நன்மையான காரியங்கள் உம்மிடத்துல காணப்பட்டது அப்படின்னு சொல்றான். இப்ப யோசபாத் என்ன செய்றான், எருசலேமிலே வாசமா இருக்கிறான். இந்த சமயத்துல திரும்ப என்ன செய்யறான், பெர்சேபா தொடங்கி எப்ராஹிம் மலைதேசம் மட்டுமல்ல ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறான், பிரயாணப்பட்டு போறான். அங்க தங்கள் பிதாக்களுடைய தேவனான கர்த்தர் இடத்துக்கு என்ன செய்யறான், அங்க திரும்ப பண்றான். இந்த சமயத்துல யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்துல என்ன செய்யறான், நியாயாதிபதிகளை வைக்கிறான். ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதியில வைக்கிறான். அந்த நியாயாதிபதியில நோக்கி யோசபாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்கள் செய்யற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கிறார். ஏன்னா இப்ப கர்த்தரை அனானின் குமாரனாகிய யெகூ என்ன தீர்க்கதரிசி மூலம் ஞானதிஷ்டக்காரன் மூலமா பேசிட்டார்ல, விக்கிரகத்துல எல்லாம் நீ தேசத்தை விட்டு அகற்றுனால தேவனை தேடுனதுனால உனக்கு உதவி செஞ்சாரு, கர்த்தர் தயவு செஞ்சாரு சொன்னதுனால இப்ப நியாயாதிபதியை நோக்கி சொல்றான், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்க செய்யற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இவனுக்கு எச்சரிப்பு கிடைச்சதுனால இவன் நியாயாதிபதியை குறித்து எச்சரிக்கை கொடுக்குறான். அதுல என்ன சொல்றான்னா, நீங்கள் மனுஷனுடைய கட்டினால் அல்ல கர்த்தருடைய கட்டினால் என்ன செய்யுங்க, நியாயம் விசாரிக்கிறீங்க. நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் கர்த்தர் என்ன செய்றாரு, உங்களோட இருக்கிறாரு. அதனால உண்மையாக என்ன செய்யுங்க, நியாயம் விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரோட கட்டளையின்படி உண்மையாய் நியாயம் விசாரிங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். அதனால கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யணும், உங்க இடத்துல இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தரோட கட்டளையினால அவனுக்கு நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால எச்சரிக்கையா இருந்து நீங்க என்ன செய்யுங்க, காரியத்தை நடப்பீங்க அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகளை குறித்து யோசபாத்து எச்சரிக்கையான காரியத்தை என்ன செய்றாரு சொல்றாரு. இப்ப சொல்றாரு, உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை. கர்த்தரிடத்துல அநியாயம் கிடையாது, முகதாட்சணியம் கிடையாது, பரிதானமும் அவரிடத்துல என்ன செய்யாது, செல்லாது. அதனால நீங்க உண்மையா இருந்து நேர்மையான முறையில நியாயத்தை நடத்துங்க, கர்த்தருக்கு பயந்துன்னு சொல்றாரு. இப்ப அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது, யாரு நியாயாதிபதிகள் இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் என்ன செய்றான், லேவியன் ஆசாரியன் இஸ்ரவேல் வம்சத்துல சிலரே என்ன செய்றான், கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி என்ன செய்றான், எருசலேமுக்கு நியமித்து அவர்கள் கட்டளையிட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, அதாவது நியாயாதிபதிகளுக்கு என்ன சொல்றாரு, ஆலோசனை சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து நீங்க நடங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, லேவியர்கள் ஆசாரியர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி என்ன செய்யுங்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நீங்க நடந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நானாவிதனா 4 பாகம் உள்ள ரத்தப்பள்ளி ஜனங்களுடைய ரத்தப்பள்ளி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களில் என்ன செய்து குடியிருக்கிற உங்கள் சகோதரத்திற்கு உங்களிடத்து வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்றாங்க, நேரஸ்தராகாத படிக்கும் உங்கள் மேல உங்கள் சகோதரர் மேல என்ன செய்யுது, கடுங்கோபம் வராத படிக்கு நீங்கள் அவர்களை என்ன செய்யுங்க, எச்சரிங்க அப்படின்னு சொல்றாரு. நானாவித சங்கதியில் உள்ள 4 திசையில் உள்ள மக்களுக்கு என்ன செய்யறாரு, பட்டணத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரர்கள் எல்லாம் உங்களிடத்துல வரும்போதும் நீங்கள் அவர்களை கர்த்தருக்கு நேராக என்ன செய்ய நேரஸ்தராகும் படிக்கு உங்கள் சகோதரர் மேல கடுங்கோபம் வராத படிக்கு நீங்கள் அவர்கள் என்ன செய்யுங்க, எச்சரிங்கன்னு சொல்றாரு. நீங்க இப்படி செய்தால் நீங்க நேரஸ்தராக மாட்டீங்க. அதனால ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதாவின் வம்சத்து தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலாக என்ன செய்ற நியாயாதிபதிகள் லேவியர்கள் உங்கள் கைக்குள் என்ன செய்றாங்க, உத்தியோகஸ்தரா இருக்கிறாங்க. அதனால நீங்க திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்றாரு. அதாவது நியாயாதிபதிகளை பார்த்து கர்த்தருக்கு பயந்து சரியா நடங்க அப்படின்னு சொல்றாரு. 2வது ஆசாரியர்கள் லேவியர்களை பார்த்து எச்சரிச்சாரு யோசபாத் சொல்றாரு, தனக்கு எச்சரிப்பு கிடைத்தது நிமித்தமாக அவர்களை எச்சரித்து சொல்றாரு. அடுத்தபடியாக 20வது அதிகாரத்துல என்ன அப்படின்னா, இப்ப யோசபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு முன்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனிற்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. ஏன்னா அவங்க யோசபாத் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகுனதுனால அன்னியரோட ஐக்கியம் வைக்க போனதுனால கர்த்தர் என்ன செஞ்சுட்டாருன்னா, இவனுக்கு எதிராக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனிற்கு
அம்மோனியருக்கு அப்புறத்துல உள்ள மனுஷனோட கூட யோசபாத்துக்கு விரோதமாக என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ண வந்துக்கிறாங்க. அப்போ சிலர் வந்து என்ன செய்றாங்க, யோசபாத்திற்கு சொல்றாங்க, உமக்கு விரோதமான ஏராளமான ஜனங்கள் என்ன செய்றாங்க, கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியால இருந்து வர்றாங்கன்னு சொல்றாரு. சிலர் வந்து யோசபாத்து நோக்கு சொல்றாரு, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறை இருக்கிற சீரியாவிலிருந்து வர்றாங்கன்னு சொல்றாங்க. யாரு? மோவாபியர்கள் அம்மோனியர்கள் யுத்தத்துக்கு வராங்கல்ல, அதை சிலர் சொல்றாங்க சீரியால இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க வந்து என்ன செய்றாங்க, எங்கேதியாய் ஆசாசோன் தாமார்ல இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி சிலர் அறிவித்த உடனே இவ யோசபாத்துக்கு தன்னால பயம் உண்டாயிடுச்சு. தன்னால பயந்து போய் என்ன செய்யறான், இப்போ பயந்து கர்த்தரை தேடுறதுக்கு என்ன செய்யறான், ஒருமனப்பட ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் எல்லாரும் பயந்து ஒருமனப்பட்டு தேடினாதான் நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு எதிராக யுத்தத்துக்கு வரவங்ககிட்ட ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். அதனால என்ன செய்யறான்னா, பயந்து போய் யூதா எங்க என்ன செய்யறான், கர்த்தரை தேடுவதற்கு சகல ஜனங்களுக்கு என்ன செய்யறான், வர வைத்து அவங்கள யூதா வந்து உபவாசத்தை என்ன செய்யறான், கூறான். நம்ம உபவாசம் ஜெபிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த எதிராக செயல்படுற மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், உபவாசத்தை கூறுறான். ஒன்னு இப்போ ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க, அவனிடத்துல கூட்டுறாங்க. அவனிடத்துல சகாயம் தேட என்ன செய்றாங்க, எல்லாரும் கூடிட்டாங்க. எல்லாரும் இதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்துல சகாயம் தேடுறதுக்கு என்ன செய்றாங்க, கூடி இருக்கிறாங்க. அப்போ யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களும் வந்து அவர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, கர்த்தரை என்ன செய்றாங்க, தேடி வராங்க. இதில் உள்ள எல்லா பட்டண ஜனங்களும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறாங்க. அப்ப யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்துதான் புது பிரகாரத்து முகப்புல யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையில நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரு ஜாதியுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எய்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஒருவரும் உம்முடைய எதிர்க்க கூடாது, உம்முடைய கருத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். உம்மோடு ஒருவரும் ஏத்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்றான். எங்கள் தேவனாகி நீர் உம்முடைய ஜனமாய் இஸ்ரேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகள் எல்லாம் துரத்தி விட்டு இது உம்முடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் நீர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே கூட இருந்து உங்களுடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நினைச்சாங்க, எல்லாரும் கட்டுறாங்க. அதனால எங்கள் மேல் நினைச்சாங்க பட்டயங்கள், நியாயஸ்தலங்கள், கொள்ளை நோய், பஞ்சம், இந்த தீமையெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுடைய நாம இந்த ஆலயத்தில் விளங்க முடியாது. நாங்கள் இந்த ஆலயத்திலும் சந்தையில வந்து நின்று எங்களை எடுக்கணில் உண்மை நாங்கள் நினைச்சு கூப்பிடுவோம், தேவரில் கேட்டு எங்களை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதனால இஸ்ரேலர் எல்லாரும் இப்ப நினைச்சாங்க, எகிப்திலிருந்து வரும்போது அம்மன் புத்திர மோபர் சீமியர்கள் எல்லாரும் நினைச்சாங்க வரும்போது அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கலாம். அதனால எங்களையும் நீங்க நினைச்சுன்னா ஆசைப்படுத்தாது, அப்படியே எங்களை பாதுகாத்துன்னு சொல்றான். மீது நாளை பார்ப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.